இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க குடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு என் உயிரை விட சொல்றீங்களா? என் வாழ்க்கையே போயிடும் மேடம். என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்னாச்சுக்கா? எல்லாத்தையும் கெடுத்தது அந்த வேலைக்காரி மகாதா. என்னக்கா சொல்ற? நாம பேசினத காவேரி தான் கேட்டிருப்பான்னு பயந்தோம். ஆனா அந்த மகா திருட்டுத்தனமா ஒட்டு கேட்டு நம்மளுக்கே தெரியாம மொத்த பிளானையும் கெடுத்துட்டா. அம்பிகா இந்த நிச்சயதார்த்தத்துல இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். இவ ஸ்டேஜில் சந்தோஷமா நிக்கிறத பார்த்தா எனக்கு நெஞ்ச வெடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வேலைக்காரிய சும்மா விடக்கூடாது. இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த இந்த குடும்பம் இப்ப என் பேரன் பேத்தி கல்யாணத்துல பொண்ணு சேரத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. எங்க காலத்துக்கும் என் பொண்ண பார்க்க முடியாதோன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் மகளையும் பேத்தியையும் என் கண்ணுல காட்டுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாளே இல்லை. இதோ என் வேண்டுதல் பலிச்சு என் பேத்தி என் வீட்டுக்கு மருமகளா ஆக போறா. எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? திரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் நீயும் மோதிரம் மாத்திட்டு அபிஷியலா கமிட்டட் ஆக போறோம். அதுக்கப்புறம் நீ என் பிடியில இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கரெக்ட் தான். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வேற மாதிரி இருக்க போகுது இல்ல? இந்தாங்க, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மாலையை மாத்திக்கோங்க. ஐயோ, போன்ல வேற டவர் இல்ல. கால் டு கௌதம். என்னாச்சு? எங்க போய் தொலைஞ்ச? இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துல திருவோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யார பத்தி சொல்ற? ஹலோ, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவளேதான். அந்த தெருவை குறி பார்த்தப்ப அவ என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் அலர்ட் ஆகி வேற பக்கம் போயிட்டேன். ஆனா திடீர்னு என்கிட்ட வந்து சூட்கேஸ் லாக் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதை நம்பி நானும் ஒரு ரூம்குள்ள போனேன். ஏன்னு அடைச்சு வைக்கலான்னு பார்த்தா, ஆனா நான் அவளை தள்ளி கதவை சத்திட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அவ கூட நடந்த தள்ளுமுள்ள கன் அந்த ரூம்ல மிஸ் பண்ணிட்டேன். அதை எடுக்கலான்னு போனப்ப அவ என்ன உள்ள வச்சு லாக் பண்ணது இல்லாம கண்ணையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டா. ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்ய தெரியாம எவ்வளவு ஒருத்தர் ஏமாத்திட்டு போற அளவுக்கு முட்டாளா இருப்ப. ஒன்னும் நம்பணும் பாரு, என்ன சொல்லணும்.
இப்ப நீ மாட்டினா நானும் சேர்ந்து மாட்டுவேன். உன்னை ரூம்ல வச்சு லாக் பண்ணவன் கண்டிப்பா அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டா அவ்வளவுதான், எல்லாமே கெட்டு போயிடும். இப்ப நீ என்ன பண்றனா? ஹலோ 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 ஹலோ. இவனை முழுசா நம்பினது தப்பா போச்சு. எங்க எந்த ரூம்ல இருக்கான்னு கூட தெரியலையே. அவனை எப்படியாவது மண்டபத்திலிருந்து வெளில கொண்டு வரணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எது எப்படி இருந்தாலும் அவன் இனிமேல் மண்டபத்தில் இருக்கக்கூடாது. இப்பவே கவிதாட்ட சொல்லி அவன் எந்த ரூம்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி அவனை அங்கிருந்து எஸ்கேப் பண்ணிக்கிடணும். பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. ஓ வா. நல்லா இருமா, நல்லா இருங்க. நல்லா இருப்பா, எழுந்திரி. சந்தோஷமா தீர்க்காயசா இருக்கணும். மாப்பிள வாங்க. இங்க வாங்க. அந்த அம்பிகா இந்த நிச்சயதார்த்தத்தை பார்க்கவே கூடாது, அவ இந்த பக்கமே இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த வேலைக்காரி மகா நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சு நான் நினைச்ச மாதிரியே நடக்க விடாம பண்ணிட்டா.